Hello everyone, Assalamu alaikum. Today வீடியோவில் ஒரு எக் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அதுக்கு நான் தேவையான அளவு தாளிக்கிறதுக்காக ஆயில் சேர்க்கேன். இப்போ ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்க்கேன். அது நல்லா பொரியட்டும். இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் மட்டில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்கேன். நல்லா வாசனையாக இருக்கும், பீஃப் கறி மாதிரி. இப்போ இதில் கருவேப்பிலை ரம்பலை சேர்க்கேன். இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுவோம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம், 2 க்ரீன் சில்லி நான் கட் பண்ணி சேர்க்கேன். இதையும் நல்லா கிளறி விடுவோம், நல்லா வதங்கணும். அடுத்ததாக இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் சேர்க்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் இதில் 2 கப் மட்டில் தின்னான கோகோனட் மில்க் சேர்க்கேன். இப்போ கொச்சிக்காத்தூள் கரையிற அளவுக்கு நல்லா கலக்கி விடுவோம். கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நான் இதில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்க்கேன். நான் ஏற்கனவே எக்ஸுகளெல்லாம் அவிய போட்டிருக்கேன். நான் எக் கறிக்கு மாசி சேர்க்கேன் மச்சத்துக்காக. இப்போ நான் க்ளோஸ் பண்ணி பொட்டேட்டோ வேகிற வரைக்கும் நான் க்ளோஸ் பண்ணி வைக்கேன். இப்போ பொட்டேட்டோ நல்லா வேகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பாயில் பண்ண எக்ஸு இதுக்குள்ளே ஆட் பண்ணுவோம். இப்போ இதை கலந்து விடுவோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் கொதிக்க விடுவோம். அப்போ தான் இந்த எக்ஸுக்குள்ளே இந்த ஆணத்தில் உள்ள ஸ்பைசஸ் எல்லாம் இறங்கும். இப்போ கறி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளே 1 டீஸ்பூன் கியூமின் பவுடர் சேருங்க, அதாவது சீரக பவுடர். இந்த சீரக பவுடர் சேர்த்தா கறி நல்லா மணக்கும், நல்ல டேஸ்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களின் டார்லிஸ் டேஸ்ட் டிஷஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.